இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் தற்போது அண்ணன் பொங்கலூர் மணிகண்டன் அவர்களும் அண்ணன் செந்தில்வேல் அவர்களும் பேசுவதை பார்க்கும் பொழுதெல்லாம் இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு நகைச்சுவை காட்சி ஒன்று வரும். இந்த ஒரு பெண் பார்க்கக்கூடிய காட்சியில் வந்து செந்தில் அவர்களும் வடிவேல் அவர்களும் மாறி மாறி வந்து உண்மையை சொல்லி கொண்டிருப்பார்கள். அதுபோல இவர்கள் இருவருமே இந்த ஊழல் வழக்கு தொடர்பான பல்வேறு உண்மைகளை வந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அதிமுகவில் இருக்கும் நாங்க ஒரே பக்கம் தான் பேசுறோம், மக்கள் பக்கம் தான் பேசிக்கிட்டு இருக்கோம், ஊழலை எதிர்த்து தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். நீங்க பார்த்தீர்கள் என்றால் அதிமுக பத்தி விமர்சிச்சிருக்கீங்க, அவங்க ஆட்சி காலத்துல நடந்ததெல்லாம் விமர்சிச்சிருக்கீங்க. இதே இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறது திமுக தானே. மக்கள் இன்றைக்கு அதிமுகவுக்கு பதிலாக தானே திமுக ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து அமர வச்சிருக்காங்க. மக்கள் அதிகாரத்தை கொடுத்திருக்காங்க. அவங்க செய்யாததை நீங்க செய்வீங்கன்னு நம்பி தானே மக்கள் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அப்ப ஆட்சியாளர்களை நோக்கி தானே கேள்வி எழுப்ப முடியும். நீங்க இன்னொரு விஷயம் பார்க்கணும். இன்றைக்கு அதிமுகவில் இருக்கும்போது இதே அமைச்சர் மீது திமுக ஊழல் குற்றச்சாட்டுகளை வைத்து அடுக்கி அவ்வளவு பேச்சுகள் பேசிய பிறகு இன்று திமுகவிற்கு வந்த உடனேயே அவரை தியாகியாக்கி இத்தனை நாட்களாக அவரை அமைச்சரவையிலும் வைத்துக்கொண்டு இலாக்கா இல்லாத அமைச்சராகவும் வைத்துக்கொண்டு ஒரு மக்களிடமிருந்து ஒரு தார்மீக கடமையாக இது போன்ற வழக்கு நடந்து கொண்டிருக்கிறதே, அதுவரையாவது அவரை நாமே வந்து அவரை அமைச்சரவையிலிருந்து விலக்கி வைப்போம் என்ற ஒரு தார்மீகம் கூட இல்லாமல் இத்தனை ஆண்டு காலமாக அவரை அமைச்சரவையில் தான் வைத்துக் கொண்டிருந்தார்கள். இன்று உச்சநீதிமன்றம் வந்து தலையில் கொட்டு வைத்த பிறகுதான் இந்த முடிவுக்கு வருகிறார்கள் என்றால் இதை மக்கள் தான் பார்க்க வேண்டும். எந்த அளவுக்கு ஊழலை அவர்கள் நார்மலைஸ் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஓகே, ஒரே வார்த்தை அன்பு சகோதரர் ரமேஷ் சொன்ன வார்த்தைகள் ஊழலுக்கு எதிரான அவருடைய சீற்றத்தினால் புரிந்து கொள்ள முடிகிறது. தார்மீக பொறுப்பேற்று செந்தில் பாலாஜி அமைச்சரவையில் இடம் வைத்திருக்க கூடாது அப்படின்னு சொன்ன கருத்துல நான் முழுமையா உடன்படுறேன். ஆனால் அதே தார்மீகம் மரியாதைக்குரிய விஜய் அவர்களுக்கு அன்று ஏன் இல்லாமல் போனது? என்ன தார்மீகம்? செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்ட பிறகு ஜெயலலிதா அவர்களுக்கு ஆதரவாக வீதி வீதியாக பிரச்சாரம் செய்தார். ஜெயலலிதா ஆட்சிக்கு வருவதற்கு நாங்கள் உதவினோம் என்று மரியாதைக்குரிய எஸ் ஏ சந்திரசேகர் முன்பாகவே அவர் தண்டிக்கப்பட்டார் சார். கலர் டிவி வழக்கு, டான்சி வழக்கு, இதெல்லாம் சார் நீங்க 3 மாணவிகள் எரிக்கப்பட்ட பிறகு எரிக்கப்பட்ட முன்னார் அப்படின்னு வச்சீங்கன்னா நீங்க எப்பொழுது ஆதரித்து பேசினார்? எந்த வழக்கிற்கு அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள்? ஊழலை எதிர்ப்பதுதான் பிரதான நோக்கம் மரியாதைக்குரிய சகோதரர் விஜய் அவர்களுக்குன்னு சொன்னா தார்மீக உரிமையின் காரணமாக நீங்க வந்து வெறும் பார்வையாளராக நடிகராக இருந்தீங்கன்னா நான் அந்த கேள்வியை கேட்க மாட்டேன். நீங்க இன்னைக்கு தான் அரசியல் வரீங்க, இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறது திமுக, நீங்க விமர்சிக்கிறீங்க, நான் புரிஞ்சுப்பேன். ஆனால் அன்றைக்கு ஆட்சிக்கு வருவது நீங்க சொன்ன வாதம் அஇஅதிமுக ஆட்சியில் அமர்வதற்கு நாங்களும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வார்த்தையும் பயன்படுத்தினார். அந்த வார்த்தை நாங்க சொன்னா அவங்க அது இன்னைக்கு ட்ரோல் ஆகிறதுனால அந்த வார்த்தை சொல்ல விரும்பல. பட் அன்னைக்கு இல்ல திமுகவை அதுதான் சார் தப்பு இல்ல சார். திமுக இல்ல சார் நான் மணிகண்டன் சார், நான் திமுக வீழ்த்துவதற்கான யூகமாக இருந்தால் திமுக வீழ்த்தி தாவேகா வருவதற்கான யூகமா இருந்தா பரவாயில்ல. ஊழல் வழக்கு தான் ஊழல் பிரதானம் என்று சொன்னால் அதற்கு ஏன் அவர் வந்து தார்மீக அடிப்படையில் ஜெயலலிதா அம்மையாருக்காக பிரச்சாரம் செய்தார் அப்படிங்கறது என்னுடைய கேள்வி. இல்ல இதுதான் இல்ல இவங்க தொடர்ந்து வந்து ஒரு கட்டமைப்பு என்ன ஏற்படுத்திட்டு இருக்காங்கன்னா, இன்றைக்கு கடந்த கால ஆட்சியில கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில நடந்த ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பேசிக் கொண்டிருக்கும் போது இவர்கள் 1967 47 சுதந்திரத்துக்கு முன்னாடி நடந்தது எல்லாத்தையும் பேசிக்கொண்டு இப்படி திசை திருப்பக்கூடிய நடிகராக இருக்கும் பொழுது இதே நடிகர் சொந்த குடும்பத்தினுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனிகளுக்கு தேவை இல்லையா? அப்ப நீங்க பயன்படுத்தலையா? அப்ப எப்படி நீங்க வந்து அதிமுக ஆதரவு தெரிவிச்ச ஒருத்தர் வந்து உங்களுடைய சொந்த கம்பெனி நடிக்க வச்சிருக்கீங்களா? கேள்வி. அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு எங்கள் தலைவர் என்ன பேசிக் கொண்டிருக்காரு என்பதை பாருங்கள். அதை நீங்க பாருங்க. அதை விட்டுட்டு 50க்கு போறேன் 40க்கு போறேன் பேசிட்டு இருக்காதீங்க. அரசியலுக்கு வருவதற்கு முன்பாக ஊழலை ஆதரிக்கலாம். இல்ல அரசியலுக்கு வருவதற்கு முன்பாக ஊழலை ஆதரிக்கலாம். செந்தில் சார் வைகோ கம்யூனிஸ்ட் கட்சி அதெல்லாம் போக விரும்பல. இந்த அமைச்சரவை மாற்றத்தை எப்படி பாக்குறீங்க திரு ராஜகம்பீரன் பாஸ்? நீதிமன்றத்தினுடைய நெருக்கடிக்காக செந்தில் பாலாஜி விடுவிக்கப்பட்டது அப்படிங்கிறது வந்து அது வந்து சட்டப்பூர்வமான ஒரு நடவடிக்கை. ஜாமீனா அவர் அமைச்சராக தொடர வேண்டுமா என்கிற 2 கருத்தின் அடிப்படையில் ஒரு தேர்வை செய்ய வேண்டும் என்கிற நிர்பந்தம் இருக்கிறது. ஆனால் பொன்முடி போன்றவர்களை வந்து நீக்க வேண்டிய அவசியம் என்பது மக்கள் மன்றத்திற்கு மரியாதை கொடுத்திருக்கிறார்கள். அது ஒரு விமர்சனம் எழுந்தது. அவர் ஆபாசமாக இரட்டை அர்த்தத்திலே பேசிவிட்டார் என்கிற விமர்சனம் வந்தது.
அதற்கு ஏற்கனவே அவர் கட்சி பதவியிலிருந்து அவர் நீக்கப்பட்டார். அவரை அமைச்சரவையிலிருந்து நீக்க வேண்டும் என்பது பல எதிர்க்கட்சிகள் அல்லது மாற்று கருத்துடையவர்களுடைய குரலாக இருந்தது. அவர்களுடைய கருத்தையும் மதித்திருக்கிறார்கள். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்று சொன்னதை போல மாற்று கருத்தை உள்வாங்கிக் கொண்டு அமைச்சரவையிலே மாற்றம் செய்திருக்கிறார்கள் என்பது தார்மீக ரீதியாக இவர்கள் ஏதாவது முடிவெடுத்திருக்கிறார்களான்னு கேட்கிறாங்க இல்லையா. பொன்முடியை நீக்க முடியாது என்று கூட சொல்ல முடியும். அமைச்சரவையில் அதிகாரம் மிக்க முதலமைச்சரால் சொல்ல முடியும். ஆனா அப்படி சொல்லல. மக்களுடைய குரலுக்கு அது ஒரு பொலிட்டிக்கல் செட்பேக் ஆயிடாதா? அவர் வந்து இவ்வளவு நீங்க கட்சி பதவியிலேருந்து நீக்கிடுவீங்க, ஆனா மக்கள் வரிப்பணத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் பதவியிலேருந்து நீக்க மாட்டீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய விமர்சனத்துக்குள்ளாயிடாதா? இல்ல விமர்சனத்துக்குன்னா அவர் ஒன்றும் பெரிய குற்றங்கள் எதுவும் செய்யல. ஒரு சொந்த கட்சியினரே கண்டிக்கிற அளவுக்கு பேசிக்கிறார்ல. கேமராவிலே பதிவு செய்யப்படாத ஏற்கனவே நடந்து முடித்த எல்லா சொற்பொழிவுகளும் 80களின் காலகட்டங்களில் 90கள் வரைக்கும் கூட வச்சுக்கோங்க. இப்பதான் வீடியோ கேமரா எல்லா அரசியல் மேடைகள்லையுமே ஆபாசமான விஷயங்கள் சுவராசியத்துக்கானது. இப்ப கூட கோவில் மேடைகள்ல பாத்தீங்கன்னா ஹரிச்சந்திர மயான கண்டனம் வள்ளி திருமண நாடகம் நடக்கும்போது நடுராத்திரில தூங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக ஆடியன்ஸ் எழுப்புறதுக்கு பஃப்னு ஒரு ஆள் வருவாரு, காமரூப கதைகள் சொல்லி அப்படி எல்லாரையும் தூங்க வைக்கிறவங்களா எழுப்புற வழக்கம் இருக்குது. அதாவது புனிதமான கோவில்ல காமத்தை பற்றி பேசுகிறார்கள் யாரும் சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு அது நடைமுறையில தான் இருந்துட்டு இருக்கு. அது எல்லா ஊருக்கு கோயில் திருவிழாவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால வந்து இதற்காகலாம் ஒருத்தரை வந்து அமைச்சர்ல இருந்து நீக்கணும், இதற்காகலாம் ஒருத்தரை வந்து கட்சியிலிருந்து நீக்கணும் என்கிற கட்டாயம் ஒரு அதிகார மையத்தில் இருப்பவர்களுக்கு வந்து அவசியம் கிடையாது. அதை மீறி தார்மீக நெறியின் அடிப்படையில் இதையும் செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே அமைச்சரில் விடுவிக்கப்பட்டவர்களுக்கும் வாய்ப்பளித்திருக்கிறார்கள்ங்கிறப்ப இது ஒரு ஜனநாயகபூர்வமான நடவடிக்கையாக தான் நான் இந்த மாற்றங்களை பார்க்கிறேன். ஓகே, திரு பொங்கலூர் மணிகண்டன் சுருக்கமா தென் ஆல்சோ டு தி கேஸ். இல்ல எனக்கு நண்பர் செந்தில்வேல் அவர்கள் இவ்வளவு ஆதரவாக செந்தில் பாலாஜி பேச அவசியம் இல்ல சார். மணிக்கு ஒரு சின்ன புரிதல் இல்ல நான் சார் ஒரே ஒரு செந்தில்வேல் அண்ட் மிஸ்டர் பொங்கலூர் கடுமையாக பேசப்பட்டது அவர்தான் சார். ஒரு நிமிஷம், ஸ்டாலின் தான் இந்த குற்றச்சாட்டையே வச்சாருங்க. அவர் சிறைக்கு போக காரணமே அவர் ஏன் வந்து கட்சி சேர்த்தீங்க? ஒரு வார்த்தை தான் சார், நான் நிறைய எடுத்துக்க ஊழல்வாதியே கட்சியில் இல்ல திமுக நல்ல கட்சி தான். ஒரு வார்த்தை தான் ப்ளீஸ். நான் உங்க பிரதர் ஒரே ஒரு வார்த்தை தான் நான் திருப்பி சொல்றேன். செந்தில் பாலாஜி நிரபராதி என்றோ செந்தில் பாலாஜி குற்றவாளி என்றோ நான் எந்த இடத்துலையும் வாதம் வைக்கல. அவர் நிரபராதி குற்றமே செய்யல, அந்த வாதத்தையும் வைக்கல. அவர் குற்றவாளிங்கிற வாதத்தையும் நான் வைக்கல. அது நீதிமன்றம் முடிவு செய்ய வேண்டியது. நான் அதுக்குள்ள போவே இல்லை. நான் எங்கேயாவது சொன்னா அவர் நிரபராதி அல்லது குற்றவாளி ஒரு வார்த்தை தான் சார், ஒரு வார்த்தை தான், ஒரே ஒரு வார்த்தை. மிகச்சிறந்த நண்பராக நீங்க செந்தில் பாலாஜி மீது குற்றம் சாட்டியது ஸ்டாலின் கடுமையா பேசினாரு. ஒரு மாவட்டத்தையே கட்டுப்பாடு வச்சுக்கிறார் பேசினாருங்களா? அவர் தம்பியை 1.5 வருஷமா ஏன் கைது செய்ய முடியல? இது யாரு காரணம்? அப்போ இந்த தவறை வைத்திருக்கிற திமுக அதிமுக தவறு செஞ்சாருன்னா கட்சியை ஏன் கேட்டீங்க? ஏன் எம்எல்ஏ ஆக்குனீங்க? ஏன் மாவட்ட பொறுப்பு கொடுத்தீங்க? ஏன் அமைச்சர் ஆக்குனீங்க? இந்த தவறை செய்த திமுக குற்றவாளி இல்லையா? அப்போ குற்றவாளி ஸ்டாலின் தான். குற்றவாளி ஸ்டாலின். அந்த ஸ்டாலின் எந்த வார்த்தைகளை கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க. வார்த்தைகளை கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க. குற்றம் செஞ்சது நான் ஏன் சொல்றேன்னா சார் இல்ல அவர் மீது குற்றவாளி நீங்க தான், நான் சொல்ல. ஸ்டாலின் தான் பேசினாரு. கரூர்ல குடித்தலை வந்து படுமோசம் பேசினாரு. பேசிட்டு அவரே வந்து நல்லவர் வல்லவர் சொன்னா எந்த விதமான அரசியல் இது? அதிமுக சொன்னீங்களா? அப்போ இந்த தவறை செய்த திமுக முழு பொறுப்பு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.